என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஏய் ஏய் ரோகிணி, என்ன நீ இன்னும் முழிச்சுக்கிட்டு இருக்க? கல்யாணம் பண்ண நேரத்துக்கு தூங்க வேணாமா? அப்பதானே முகலாம் அழகா இருக்கும். எனக்கு அழகும் வேணாம், ஒண்ணும் வேண்டாம். நீயா சொல்றத? என்னாச்சு? அழகுனா உசிரையா விடுவ. ஊர்ல இருக்கிற எல்லா கிரீமையும் உன் முகத்துல போட்டுப்ப. இப்ப என்ன அழகே வேணாங்கிற? நீ என்னை ஏமாத்துறதானே? நான் ஏன் உன்னை ஏமாத்த போறேன்? மகேஷ் உண்மையிலேயே சம்மதம் சொன்னாரா? கடவுள் மேல ஆணையா அவர் சம்மதம்னு சொன்னாரு. இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்துட்டு இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குற. இந்த விஷயத்துக்கு போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா? அதுவும் நான் உன்கிட்ட பொய் சொல்லுவேனா? நீ அவரு சம்மதம் சொல்லிட்டாருன்னு சொல்ற, அது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. நான் போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. நான் அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், ஆனா அவரு என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவரை பத்தி நமக்கு தெரியாதா? அவர் தான் எப்ப பார்த்தாலும் பிசினஸ் ஓடிட்டே இருப்பாரு. அதனால கூட பேசாம இருந்திருக்கலாம். ஆனா நான் பேசினப்போ உன்னை பத்தி ரொம்ப விசாரிச்சாரு. உன்கிட்ட சாரி கூட சொல்ல சொன்னாரு. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அந்த கலிவரத வேற கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு சவால் விட்டுட்டு தெரியறான். நீயும் ஜெயிலுக்கு போயிட்டியா? மகேஷோட அம்மா அப்பா கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவு அழுதேன்னு தெரியுமா? நான் அப்பத்துல இருந்து தூங்கவே இல்ல. ரோகி, அந்த கலிவரதன் இன்னைக்கு நேரத்தான் நம்ம கிட்ட பிரச்சனை பண்றான். நம்ம வீட்டுல எந்த விசேஷத்தையும் நடத்த விட மாட்டேன்னு அவன் சவால் விட்டுக்கிட்டு திரியறான். ஆனா அதையும் மீறி நிச்சயதார்த்தம், பரிகார பூஜைன்னு எல்லாத்தையும் நம்ம நடத்துறோம்ல. அதே மாதிரி உன் கல்யாணத்தையும் சிறப்பா நடத்துறோம். அது மட்டும் இல்லாம நான் தான் இப்ப வெளியில வந்துட்டேனே. இந்த கல்யாணத்தை ஜாம்னு நடத்தி காட்டுறேன். நீ நம்பிக்கையாரு. கல்யாணத்தை நடத்தி வைப்பியா? அதுல என்ன சந்தேகம் உனக்கு? அப்ப சத்தியம் பண்ண. சத்தியமா உன் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். போதுமா? சத்தியம் பண்ணிருக்கேன். கண்டிப்பா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். லூசு, நான் சொன்னதுதான். கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காம நீ பேசாம தூங்கு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, மாப்பிள்ள கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாருன்னு வந்து சொன்னோம். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப ஆடி பாடி எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலும் கூட இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ரோகிணி மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? கண்டிப்பா நடக்கும், நடத்தி வைப்பேன்னு தான் சொன்னேன். அப்புறம் ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க? எனக்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. மாப்பிள்ள சம்மதம்னு சொன்னாலும் ஏதோ முழு மனசா சொன்ன மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னும் அவங்க அம்மா அப்பா சமாதானம் ஆகல. அவங்க சமாதானம் ஆனாதானே நம்ம முழு நம்பிக்கையோட இருக்க முடியும். கதிரோட சந்தேகம் சரிதான். எனக்கே அருண் மேல சந்தேகம் இருக்கும்போது கதிர் எப்படி நம்ப முடியும்? ஆனாலும் கதிர் நம்பிக்கையோட இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். என்ன, உனக்கு அந்த பயம் இருக்கா? சச்ச, எப்போ நீங்க ரிலீஸ் ஆகி வந்தீங்களோ அப்பவே எனக்கு இந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. மகேஷ் தான் நமக்கு சம்மதம் சொல்லிட்டாரே. அம்மா அப்பாவை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு அவருக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது கூட அவங்கள போய் ஒரு தடவை பார்த்து பேசினா சரியாயிடும். அப்படின்னா உடனே போய் பார்த்து பேசிடுவோம். இல்ல, ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள என்ன சொல்றாருன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். நம்மளே போய் குட்டிய குழப்ப வேண்டாம். என்னதான் ரோகிணி லூசு மாதிரி பண்ணாலும் பேசினாலும் மாப்பிள்ள மேல உசிரைய வச்சிருக்கா. அவ ஏமாந்துடக்கூடாது. எல்லாரும் முன்னாடி நானும் ரொம்ப தைரியமா பேசினாலும் என் மனசுலயும் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. நீ என் கூடவே இருப்பல்ல, நீ என் கூட இருந்தா எனக்குன்னு ஒரு தனி தைரியம் கிடைக்கும். நாம இந்த கல்யாணத்தை சேர்ந்து நின்னு நடத்திடலாம். நிச்சயமா கதிர், இந்த கல்யாணம் நடக்கிறது எனக்கு ஒரு முக்கியமான விஷயம்தான். கண்டிப்பா சேர்ந்து நின்னு நடத்துவோம். சரி, போய் தூங்கு. கவலைப்படாதீங்க கதிர், இந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் நடக்காது. அருண் ரோகிணி கழுத்துல கண்டிப்பா தாலி கட்டுவான். இது நடக்கும்.
கட்டிங் போட்டாதான் காத்தால சுறுசுறுப்பா இருக்கும். எங்கேயும் எஸ்கேப் ஆகாம கட்டி இழுத்துட்டு வந்துட்டாங்களே, என்ன பண்ணலாம்? கையில காசு வேற இல்லையே. என்ன பண்றாங்க? அதோ சீக்கிரமா வந்துட்டேன். ரங்கு, நீங்க உள்ள போங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஏயா கோயிலுக்கு வந்துட்டு நீ எங்க போற? இந்த கோயில் கடைக்காரங்கிட்ட குத்தகை படம் விஷயமா மாமா பேசிட்டு வர சொன்னார்ல, அதான் என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன். யார் நீ? பொறுப்பா போய் குத்தகை பணத்தை பத்தி பேச போற? ஏன் இவ்வளவு பொய் சொல்ற? கோயிலுக்கு வந்து என்ன? நீ குடிக்கிறதுக்கு தானே காசு தேத்த போற. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்போ ஒழுங்கு மரியாதை என் கூட வந்துரு, இல்ல செம்ம அடி வாங்குவேன். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? எந்த இடத்துல வந்து எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? அதெல்லாம் நான் குடிக்க போக மாட்டேன். அந்த குத்தகை விஷயம் மட்டும் விசாரிச்சுட்டு நான் உடனே வந்துடுறேன். நீங்க போங்க, உள்ள போங்க. நான் வந்துடுறேன். உங்க வாங்கம்மா, போலாம். அப்பாவை அம்மா, எதுக்குமா இந்த நேரத்துல கோவிலுக்கு வந்திருக்கோம்? மனசு சரியில்லடி. அம்மா, அதான் மகேஷ் மாமா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? அவரு சரின்னு தண்டி சொல்லியிருக்காரு. ஆனா இந்த கல்யாணம் நடக்க விடாதபடிக்கு எத்தனை தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. அத நினைச்சாலே வேதனையா இருக்கு ரூபி. சாமியை கும்பிடுங்க. கடவுளே, என் பொண்ணு கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். ரங்கநாயகி அம்மா, வெளியில உங்க புருஷ பண்ற கூத்த போய் பாருங்க. ஐயோ, போங்க போய் பாருங்க. இந்த ஆளு என்ன கூத்து பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியலையே. எங்க வந்தாலும் தொல்லைதான். நிம்மதியா சாமி கூட கும்பிட முடியல. இப்ப இந்த கோயில்ல வந்து என்ன பண்ணி வச்ச? பாப்பா சிக்கிதுமா. ஏதாவது உதவி பண்ணுங்கம்மா. அம்மா, பண்ணுங்கம்மா. அம்மா, தாயே, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. தாயே. நாளாச்சுமா. அம்மா, யோ. அம்மா. தாயே. ஐயோ. சாப்பிட்டு 3 நாளாச்சுமா. பசிக்குதுமா. அம்மா, அம்மா தர்மம் ஏதாவது போடுங்கம்மா. தர்மம் பண்ணுங்கம்மா. என்னையா பண்ணிட்டு இருக்க நீ?